இல்லை, இங்கே தொடர்ச்சியாக வெவ்வேறு மாநிலங்களில் கிடைத்த வெற்றியை தமிழ்நாட்டிலும் பெறுவோம் அப்படிங்கிறது தான் பிஜேபி முன்வைக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக ஒரு அரசியல் கட்சி முயற்சிப்பதும் அது பயணிப்பதும் பற்றி நாங்கள் தவறாக எதுவும் எடுத்துக்கல. ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய வெற்றிக்காக உழைப்பதோ அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதோ என்பதோ பொதுவான ஒரு விஷயமாக பார்க்கலாம். பாஜக பேசுவது என்பது ஒரு புதிய கட்சி அல்ல, நீண்ட காலமாக இருக்கிறது என்று அவர்களே சொன்னதைப் போல 2 MP சீட்டில் தொடங்கி இன்றைக்கி ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சி. இவ்வளவு காலம் இருந்தும் தமிழ்நாட்டுக்குள் அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் அது ஒவ்வாத ஒரு கொள்கை கொண்ட கட்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சின்றது தான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புகள். எனவே அவங்க தனித்து ஒரு கூட்டணி அமைத்து இங்கே வாக்குகளை பெறுகிறோம், இந்த தேர்தல் இன்னும் கூடுதலான வெற்றியை பெற முடியுங்கிறாரு. இப்போ அதிமுக கூட்டணி அப்படின்னு வரும்போது அந்த கூட்டணி சமபலமாக இருக்குன்னு ஷியாம் ஃபீல் பண்ணுறாரு. அதான் அதிமுக தனியாக நின்றுருந்தால் கூட திமுகவோடு போட்டி போடுவதற்கே ஒரு சிரமமான சூழல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இதுவரையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று சேர்ந்திருக்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு துறையிலும் திட்டங்கள் வகுத்து தந்திருக்கிறது. இது ஒரு பக்கம். ஒரு அரசினுடைய நிர்வாகத்தின் மாநிலத்தின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல விஷயங்கள் நடந்திருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்துருக்குது. பிற மாநிலங்களை பின்பற்றக்கூடிய அளவிற்கோ அதை பற்றி பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே போல் இருமொழி கொள்கை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் உறுதியாக திமுக போராடுகிறது. அதை பற்றி இன்றைக்கும் என்ன நிலைப்பாடு இருக்கோ, அண்ணா எடுத்த நிலைப்பாடு இன்ன வரைக்கும் தொடர்றோன்றத ஸ்ட்ராங்காக இருக்கும். கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் தொடர்ந்து பல திட்டங்களை வழங்கி கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் என்னன்னா ஒரு அரசோட திட்டத்தினுடைய அளவுகோலை காட்டு. மத்திய அரசாங்கத்தோடு எல்லா விதத்திலும் முரண்படுறீங்க, அல்லது மாநில நலன்னு சொல்லி நீங்க பேசக்கூடியது அத்தனையும் பிரிவினைவாதம், ஒற்றுமைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம். அது பாஜகவினுடைய வழக்கம் போல ஒரு பேச்சு. அது இன்னும் பட்டவர்த்தமா சொன்னோம்னா, பாஜகவை விட மோடியை பேசினாலே நீ ஆன்டி நேஷனல் சொல்றவங்க. அவங்க மோடியை பேசவே கூடாதுன்றவாங்க. மோடின்றவர் ஒன்றும் தனிப்பட்ட ஒரு மனிதர் தானே தவிர அவர் அவங்க கடவுள்னு அவங்களே சொல்லிப்பாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் இங்கே விமர்சனத்துக்கு உரியவங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மோடி அவர்களை விமர்சித்தாலே நீ ஆன்டி நேஷனலான்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறாங்க அவங்க. இவங்க செய்ததெல்லாம் மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்போ பிரிவினைவாதன்றது எது? எனக்கு முதல்ல ஒன்று தெரியணும். தனியாட்சிக்கும் தன்னாட்சிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு அரசியலில் பேசுகிறவங்க கிட்ட நாங்கள் ஒன்றும் பேச முடியாது. அப்போ பிரிவினைவாதன்றது எது? இப்போ நீங்களே கேட்டீங்க, ஒரிசாவில் போய் ஒரு தமிழர் ஆளலாமான்னு கேட்டாங்களா? அது எந்த விதத்தில், அது எந்த கணக்கில் எடுத்துக்கலான்னு நீங்கள் கேட்டீங்க. அவர் கொடுத்த விளக்கம் என்ன? அது தவறுன்னு சொல்ல வர்றாரா இல்லை சரின்னு சொல்ல வர்றாரா? அதை விட்டுவிட்டு வேற ஏதோ ஒவ்வொருத்தர்கள் ஒவ்வொரு விதத்தில் பேசுவார்கள், அதை மடைமாற்றம் செய்வார்கள் சொல்றது. இன்னைக்கு தேர்தல் களத்தில் ஒரு கடுமையான ஒரு போட்டியை அதிமுக பாஜக கூட்டணி கொடுத்திருக்கிறது. அதனாலதான் திமுக தலைவர், திமுக கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே எங்களை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சட்டமன்றத்தில் பேசுறாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் நீ குறிப்பிட்ட சட்டமன்றம். அப்படி ஒரு அதுலதான் திரு நயினா நாகேந்திரன் சொல்றாரு, இந்த தேர்தல் வியூகத்தில் நாங்கள் தமிழ்நாட்டையும் எங்களுடைய அமித்ஷா வெவ்வேறு மாநிலங்களில் வச்சிருக்கிற வியூகத்தை எங்கேயும் வைப்பாரு அப்படிங்கிறது முதல் விஷயம். நான் சொல்லிடுறேன் தெளிவாக. முதல்ல அதிமுகவுக்கு பாஜகவும் அவங்க ஒழுங்கு அலைன்ஸ் ஆயாச்சா? அதை பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை? இல்ல, அது முதல்ல அவங்க உறுதிப்படுத்திட்டோம் சொல்றாரு. இல்ல, அவங்க உறுதிப்படுத்திட்டோம். அது எங்க கிரவுண்ட் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்க. அந்த உறுதின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இல்லை நயினா நாகேந்திரன் அவர்களோ கை கொடுத்து கொள்வது மட்டும் அல்ல, கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் இருக்கணும் வேலை செய்யறதுக்கு. அது அவங்க காலம் இருக்கு, ஓராண்டு காலம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அது சார் கூட்டணிங்கிறதுல அவங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறதுல மட்டும்தான் தெளிவு வேணும். அது காலம் இருக்குங்கிறாங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கூட்டணியே எடுபடாத கூட்டணியாக போகிறது. அப்புறம் அதற்கு நீங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. விமர்சனம் பண்ண வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்க போன மாசம் வரைக்குமே விமர்சித்து இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 8ஆம் தேதி அன்னைக்கு அவர் சொல்றாரு, நீட் தேர்வை எதிர்த்து நான் குரல் கொடுத்தேன், ஆனால் ஒன்றிய பாஜக செவிசாய்க்கல. 2017 கொண்டு வந்தாங்க, 2020 கோவிட் வந்தது,
ஊரடங்குல இருக்கு, மக்கள் வெளியில வர முடியாது. அவ்வளவு மோசமான சூழல்ல வந்துட்டு தேர்வை வைக்காதீங்க, இந்த ஒரே ஒரு வருடமாவது தள்ளி வைங்கன்னு கேட்டா கூட தள்ளி வைக்காத ஒரு பாஜக அரசுன்னு யார் பேசுறது? நாங்களா? அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதம் 8ஆம் தேதி பேசியிருக்காரு, 11ஆம் தேதி வந்துட்டு கூட்டணியை பேசி முடிச்சிருக்காரு. இப்ப இது சரியான அளவுகோல்ன்றீங்களா நீங்க? இப்ப அந்த விமர்சனம் யாரோட விமர்சனம்? அவர் என்ன சொல்றாரு, உங்க முன்னாள் தலைவரை உதாரணம் காமிக்கிறாரு. பாஜகவோடு கூட்டணி வைத்த போது அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அன்றைய என்ன சொன்னாரு, அப்போ இனித்தது இப்ப கசக்குதா அப்படிங்கிற என்ன சொன்னோம் நாங்க? கூட்டணிக்கு அப்ப ஒரு காரணம் சொன்னாங்கல்ல, அப்ப வந்து ஒரு நாங்க இப்பயும் சொல்றேங்க, பாஜகவோட கூட்டணி வைத்ததை நாங்கள் மறைக்கவில்லை. சரி, அதற்கான சூழல்கள் வைத்தோம். ஆனா வைத்த போது நாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைத்து தான் நாங்கள் கூட்டணி வைத்தோம். வைக்கவே இல்லையே. ஏங்க கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணுங்க, உங்களை டிமாண்ட் எதனா அதிமுக வைத்து தானே அமித்ஷா கேட்கறாங்க, செய்தியாளர்கள் கேட்கறாங்க. எந்த டிமாண்டும் இல்லைன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்றதே அதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப டிமாண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் இருந்தா மட்டும் தானே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு டிமாண்டே இல்லைன்னு சொன்னா, டிமாண்ட்ன்றது என்னன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வேணும். ஆமா, அதுக்கு தானே இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம். அது வைக்கவே இல்லையா? அவங்க வைக்காமே எப்படி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது? நீங்க வந்துட்டு போன அதுக்கு முன் வாரமே போயிட்டு வர்றாரு, அங்க டெல்லியில பார்த்துட்டு வந்தாங்க. டெல்லியில பார்த்த இடத்துல என்னத்துக்கு போனீங்கன்னு செய்தியாளர் கேட்கறாங்க. அவர் கேட்ட இடத்துல என்ன சொன்னாரு, நான் நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்க போறேன், இருமொழி கொள்கைக்காக உறுதிப்படுத்துறேன், இது தொகுதி மறுவரையை சீரமைப்பதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்க கூடாதுன்னு சொன்னேன்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த எந்த ஒரு டிமாண்டும் அவர் வைத்திருந்தால் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கணும்? இந்த டிமாண்ட்லாம் வச்சிருக்காரு, தமிழ்நாட்டோட உரிமைக்காக கேட்கிறோம் வைக்கலங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்கிறேன். ஐயோ, நாங்க கவலைப்படலங்க. நாட்டு மக்களுக்காக எங்களுடைய கடமை. இந்த கூட்டணி தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்திருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதித்து இருக்கிறது. தமிழ்நாடை அடமானம் வைத்த எடப்பாடி பழனிசாமி யாரிடம் அடமானம் வைத்தாரோ அவரிடமே மீண்டும் கூட்டணி வைக்கிறது. தமிழ்நாட்டை முன்னவிட மோசமாக வஞ்சிப்பதற்கு வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லாம இருக்க முடியும். பேசுங்க, தீர்ப்பு வந்துச்சு, நாங்க வாங்கியிருக்கோன்றீங்க. ஆனா அடுத்து ஒரு துணைவேந்தர்கள் மாநாடு நடக்க போகுது, அது வந்து அப்ப தவிர்க்க முடியாத இடத்துல இருக்குன்னா அந்த தீர்ப்புல வந்து உறுதியா என்ன கிடைச்சிருக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஒரு கோணத்திலே தெரிஞ்சுங்க பாஜகவோடைய மிகப்பெரிய மோசடி தன்மை. இதே வந்துட்டு நீட் தேர்வை வைக்கணும்னு சொன்னா உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு தீர்ப்பு, நான் வந்து அதுக்காக தேர்வு வச்சேன். நான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேன்னு ஒரு கவர்னர் தீர்ப்பு என்ன சொல்லுது? என்ன தீர்ப்பு என்ன சொல்லி இருக்குன்னா, வேந்தர் அவர் தானே இன்னும் நடிக்கிறாரு. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு என்ன ரோலோ அந்த ரோலை செய்யட்டும். வேந்தர்னா என்னது? இது வேந்தர்னா என்ன? 2 கிரீடம் வச்சுட்டு சிம்மாசனத்துக்கான வேந்தர் அப்படிங்கிற பொறுப்பு இல்லைங்க. அது வந்து ஒன்னே கிடையாது. இப்ப கவர்னருக்கு என்ன ரோலுங்க? அப்ப அப்படி வரேன், வேந்தர் விட்டுருங்க. கவர்னருக்கு நல்ல ரோல் இருக்கு, மானிட்டரிங் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். ஓகே, என்ன மானிட்டரிங் நீங்க பண்ண போறீங்க? ஒன்னு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வயாமீடியாஸ் இருக்கணும். இதை செய்ய வேண்டிய ஆளுநர் எதை செஞ்சிட்டு இருக்காரு? ஆரியர்னா என்ன தெரியுமான்னு பேசுறாரு, திராவிடன்றது காலாவதி ஆனதுன்றாரு. போன ஒரு கல்லூரியில போய் ஜெயராம் பேசுறாரு. இதெல்லாம் அவரோட ரோலு, அதுக்காக கொடுக்கல அவரு. அப்ப வேந்தர் எதுக்குன்றது நீங்க கேக்குறீங்கன்னா, வேந்தர் நீதிமன்றம் சொல்லிச்சா போச்சான்றது இல்ல, அவரோட ரோல் என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டரா வரப்போறாரா? அங்க விசிஸ் அப்பாயின்ட் பண்ண போறாரா? இப்ப அதுக்கான ரோல் இருக்கா? ரிஜிஸ்ட்ரார்ஸ் அப்பாயின்ட்மெண்ட் பண்ண போறாரா? ரோல் இருக்கா? எதுவும் கிடையாது. வேந்தர் நீங்க சொல்லிக்கிறதா இருந்தா பட்டமளிப்பு விழாவுக்கு போய் நிக்க போறீங்க, அதானே? அத ஒரு தனியார் நிறுவனம் நடத்துகிற டீம்டு யூனிவர்சிட்டியோட வேந்தர் கூட அதை தான் செய்யறாங்கன்னா, அதை செய்வதற்கு இவர் இருப்பது. ஆனால் விசிஸ் எல்லாத்தையும் கூட்டி மீட்டிங் நடத்துவேன்னு சொல்றது முரண்பட்டு செயல்படுவது, நீதிமன்ற தீர்ப்பை கொச்சப்படுத்துது. ஒரு யாரு வைஸ் பிரசிடென்டே வந்துட்டு கொச்சையா பேசுறாங்க. என்ன மாதிரி விஷயம் அது? பேசலாம். அப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க அந்த தன்மையை பாதுகாக்க வேண்டும். கான்ஸ்டிடியூஷன் எதெல்லாம் சொல்லி இருக்கோ அவங்க தான் முன்மாதிரியா இருக்க வேண்டும். அதை மீறுகிறவர்களாக பாஜக இருப்பது, அதைத்தான் இன்றைக்கு தோல் உரித்து காட்டுகிற வேளையில் திமுகவும் என்னோட தலைவரும் செய்து கொண்டிருக்கிறார்.